ஜெகத்ரட்சம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்காருல காலேஜ். அது 6 கோடி ரூபாய்க்கு வாங்கினார் அந்த காலத்தில். இன்றைக்கி 6000 கோடி மதிப்பு. அதே மாதிரி டிஆர் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்திலே எம்ஜிஆர் ஆட்சியிலேயே உதயசூரியன் ஒரு கப்பலே விட்டுவார், கப்பல் முதலாளி. அவங்களுக்கெல்லாம் சொத்து இருந்ததுன்னா அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜி பெயில் விவகாரம் இவ்வளோ பேசுகிற செந்தில் இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்களே, இது எப்போ நடந்தது இந்த சம்பவம்லாம்? அதிமுகவோட அப்புறம் அதை மாத்திரம் கன்வீனியன்ட்டாக எல்லாரும் மறந்துடுறாங்களே. இல்லை நீங்களும் தானே சொன்னீங்க அதிமுக ஆமாம் இருக்கட்டும். நாங்கள் சொன்னோம். சுப்ரீம் கோர்ட்டே இப்போ கேட்குது இந்த ஈடினா ரொம்ப யோகியமான ஒவ்வொருத்தரும் எவ்வளோ லஞ்சம் பண்ணியிருக்காங்கன்னு. டெல்லிக்கு ஹைகோர்ட்டே சுற்றுது காரியத்தில். இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்தவரை இது வரைக்கும் வந்து திமுகவா அதிமுகவா இதுதான் கடந்து இருந்திருக்கு. இப்போ ஒரு மூன்றாவது ஒரு கட்சியாக தாவக விஜய் இருந்திருக்காரு. நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்கிற கதை தான் இது. நானும் திமுக ஸ்டாலின் எதுக்குறேன், நானும் திமுக எதுக்குறேன்னு சொல்லிக்கிற மாதிரி அந்த மாதிரி அப்போசிஷன் வண்டியில் யார் ஏறுறதுன்றது அவங்க கூட போகணும். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களை சந்திக்க விடுகிறோம். வணக்கம். இப்போ 2026 தேர்தல் நெருங்கிய வேளையில் திமுக ஆட்சி மேல ஒரு கடுமையான விமர்சனங்கள் பல வைக்கப்படுது. அதில் முக்கியமான விமர்சனம் என்னென்னா சட்டம் ஒழுங்கு பற்றி. இப்பொழுது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. பல்வேறு கொலைகள் எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. இதற்கு முக்கிய காரணமாக அவங்க சுட்டி காட்டுறது டாஸ்மாக் தான் சுட்டி காட்டுறாங்க. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் டாஸ்மாக் நீக்குவோம்னு சொன்னவங்க இப்போ வரைக்கும் நிற்கலன்ற உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது தொடர்ந்து 2096 ஆட்சிக்கு வந்தபோது இதே தான் கேட்டாங்க, 2006 வந்தபோதும் கேட்டாங்க, இப்போவும் கேட்குறாங்க. அதாவது தெளிவாக இப்போ மதுவிலக்கு கொள்கையை கலைஞரும் சொல்லிட்டார், தளபதியும் சொல்லிட்டார். இந்த மதுவிலக்கு கொள்கை என்பது ஆல் இண்டியா பூரா இருந்தால்தான் சக்ஸஸ் ஆகுமே தவிர ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் பற்றி ஒன்றும் அது சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியாது. பூட்லேகர்ஸ் அதாவது கள்ளச்சாராயம் தான் அதிகமாகுமே தவிர தீபகற்பம் மாதிரி கலைஞர் ரொம்ப அழகாக சொன்னார். சுற்றி தண்ணி இருக்கும்போது நாங்கள் அந்த இது மாதிரி நடுவில் எடுத்துட்டு பண்ண முடியாது. ஆனால் தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, எல்லோரும் செய்ய வேண்டும் வற்புறுத்தி கேட்டுக்கிட்டு செய்துருவோம். அதுக்கு நாங்கள் சொன்னது படிப்படியாக இப்போ குறைச்சிக்கிட்டு வரோம். எத்தனை கடை மூடணுன்ற சட்டமன்றத்திலே முதலமைச்சர் கணக்கு கொடுத்துருக்கிறாரு, சம்மந்தப்பட்ட அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். அதாவது வருவாய் அதிகன்றது தவறான கணக்கில் சொல்கிறாங்க. 8 ரூபா விற்ற சரக்கு நீங்கள் 110 ரூபா விற்குது. ஸோ அந்த அமௌண்ட் அதிகமாகுது. புரியுங்களா? ஓப்பனாக சொல்கிறேன். முதல்லலாம் குவார்ட்டர் 8 ரூபா, இன்னைக்கு எவ்வளோ விற்குதுன்னு எனக்கு தெரியாது. அது எப்படி 110 மடங்கு கூட போயிருக்குது. 120 ரூபாய் 130 ரூபா. ஸோ இவ்வளோ ரூபாய் வரும். அந்த இத்தனை கோடிக்கு விற்பனை யார் தான் போடுறாங்களே, எத்தனை பாட்டில் விற்றுன்னு போடுறதில்ல. அதனால் பூஸ்ட் பண்ணி கட்டுற மாதிரி தெரியுது. அதனால் கூடுமான வரையில் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி வந்துட்டு தான் இருக்குது. படிப்பறிவு அதிகமாகிடுச்சு. படிப்பறிவு அதிகமாக இருக்கிறதுனால டாஸ்மாக்லேயும் கூட்டம் அதிகமாக வருது. டாஸ்மால் அதாவது 10 இடத்துல குடித்தவன் இப்போ 5 இடத்துல கூட்டமாக தெரியுது. வேறு ஒன்றும் இல்லை. பண்டிகை காலத்துலலாம் நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது. டாஸ்மாகை பொறுத்தவரை குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது, இந்த 1000 கோடி ரூபாய் அமலாக்கத்துறையோட ரைடுக்கே காரணம் நிறைய ஊழல், டாஸ்மாக் ஊழல் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. டாஸ்மாக் ஊழல்ன்றது அவங்க ஓட்டி பார்த்தாங்க, அது ஈடுபடலை. காரணம் என்னென்னா இது 2016 கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிட்டு தான் வருது. அவங்க பீரியடில் அப்படி பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழலில் முதல்ல உள்ளே போக வேண்டியது எடப்பாடி தான். அவங்க பீரியடில் தான் நிறைய எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. நம்ம இருக்க பீரியடில் ஒன்றும் கிடையாது. இது சும்மா பூதாகாரமாக அண்ணாமலை போட்டு பார்த்தாரு. அண்ணாமலை முதல்ல சொத்து கணக்குன்னு ஒன்று கொடுத்தார். ஒரு படித்தார். எப்படி படித்தாருன்னா, இப்போ டிஆர் பாலு, ஜெகத்ரட்சகன், வேலு, இந்த மாதிரி உள்ளாடி உள்ளன்னு சொல்லிட்டு படித்தார். அடுத்த 10 நிமிஷத்துலேயே இதே இப்போ நான் 10 அறிவாலயத்தில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி சொன்னேன். அதாவது எப்படி கொடுத்தாரு அவர்னா, பெருசாக புலி வருதுன்னு சொல்லிட்டு பெருசாக வெளியிட போகிறேன்னு சொன்னார். வெளியிட்டார். 10 நிமிஷத்தில் அவுட் ஆகிப்போச்சு. காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல விலை, அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வாங்கின சொத்து. குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், 1-2 விதாரம் சொல்கிறேன். ஜெகத்ரட்சம் ஒரு ப்ராப்பர்ட்டியை
வச்சுருக்காருல காலேஜ், அது 6 கோடி ரூபாய்க்கு வாங்கினார் அந்த காலத்தில். இன்றைக்கி 6000 கோடி மதிப்பு. இந்த மாதிரி தான் போட்டு அஃபிடவிட்லேயே இப்போ தேர்தல் நிற்கும்போது அவங்கவுங்க போட்டாங்களே சொத்து கணக்கு, அதே படிச்சுட்டார். அவங்களுக்கெல்லாம் சொத்து இருந்தது உண்மை, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணது உண்மை. அதே மாதிரி டிஆர் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்திலே எம்ஜிஆர் ஆட்சியிலேயே உதயசூரியன் ஒரு கப்பலே விட்டவர், கப்பல் முதலாளி. சில பேர் தொழில் ஆரம்பிக்கும் போது தொட்டதெல்லாம் தொடங்கும், சில பேர் ஆரம்பித்தா தொட்டதே தொடங்காது. அந்த மாதிரி இவங்க ஆரம்பித்த தொழிலெலாம் எத்தனையோ பேர் காலேஜ் நடத்துனாங்க, எத்தனையோ பேர் பண்ணாங்க. பட் சில பேர் வந்து டாப்பில் வராங்கன்னா அவங்களுடைய திறமை அதிர்ஷ்டமும் கூட சொல்லலாம். அதை வச்சுட்டு இப்போ அண்ணாமலை பண்ண எடுபடலையே. கவர்னர் அதுக்கப்புறம் தான் அவர் கொடுத்த மனு கொடுத்த பிறகு தான் நாங்கள் ஒரு 2 தேர்தலில் ஜெயிக்கிறோம். பார்லிமெண்ட் எல்லாம் ஜெயிக்கிறோம், உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறோம், இடைத்தேர்தலெலாம் ஜெயிக்கிறோம். ஸோ அவர் சொல்கிறது வந்து சும்மா பூதாகாரமாக ஆக்கி காட்டினார், அது எடுபடல. இல்லை இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து பணம் கொடுத்து தான் ஜெயிக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு எப்பயுமே அவங்க மேலே வைக்கிறாங்க. வழக்கமாக வைக்கிற குற்றச்சாட்டு தான். ஆனால் இந்த இடைத்தேர்தலுக்கு முன்னாடி, நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது, விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னால் தான் கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பெருசாக பூதாகாரமாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். தேர்தலுக்கு 4 நாள் மதத்தில் அங்கே வந்து நிறைய பேர், அது வந்து ஆதிதிராவிடர் இருக்கிற தொகுதி, அது பெரிய பூதாகாரமாக பண்ணாங்க. ஆனால் எவ்வளோ ஓட்டில் ஜெயித்தோம். அது ராமதாஸ் ரொம்ப கேவலமாலாம் பேசினார். சாதாரண நான் போய் ஸ்டாலின் 2 பேர் கேட்கணுமா, வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, வந்து ஒரு ஆணவமாக திமுறா ஜாதி அடிப்படையிலாம் பேசினார். கலைஞர் தளபதியினுடைய ஜாதி குறிப்பிட அதெல்லாம் கூட பேசினார். அதுக்கு பிறகு நாங்கள் ஜெயித்தோம். அதனால் மக்களுக்கு பின்னாடி இருக்காங்க. இல்லை, அதெல்லாம் எடுத்து நீதிமன்றம் தலையிட்டு தானே நம்ம ஒரு சில முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. என்ன நீதிமன்றம் பொன்முடி அவர்கள் மேலே பொன்முடி மேலே நீதிமன்றம் ஒன்றுங்களை அவரை மந்திரி சபை விட்டு நீக்குங்கன்னு சொல்லலை. அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பிறகு தான் அந்த மாதிரி சீஃப் மினிஸ்டராக பல வருஷம் இருந்தாங்க. செந்தில் பாலாஜி விஷயத்தில் சொன்னாங்கல்ல, செந்தில் பாலாஜியில் பெயில் விவகாரம் இவ்வளோ பேசுகிற செந்தில் இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்களே, இது எப்போ நடந்தது இந்த சம்பவம்லாம்? அதிமுகவோட அப்புறம் அதை மாத்திரம் கன்வீனியன்ட்டாக எல்லாரும் மறந்துடுறாங்களே. இல்லை, நீங்களும் தானே சொன்னீங்க அதிமுக இருக்கட்டும். நாங்கள் சொன்னோம், இன்னும் வழக்குக்குள்ளே நான் போக விரும்பல. அவர் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாரா இல்லையா? அதே கோர்ட்டு செட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே தான் போகலன்றவர் அதை முடிச்சுட்டார். அதே ஊழலுக்கு தான் பண்ணார் ராஜேந்திர பாலாஜி. 2 பாலாஜி ஏடிஎம்கேல் தான் இருந்தாங்க. ஒரு பாலாஜி இங்கேருந்து வேலைக்காக பணம் வாங்கலாம் இருந்தீங்க, அவரை வேலை வாங்கி தரேன்றார் ராஜேந்திர பாலாஜி, கொடுத்தாரு. இவர் வீட்டுக்கு ஈடி போகுது, அவர் வீட்டுக்கு கவர்னர் பர்மிஷனே கொடுக்கலையே. இது எந்த வகையில் நியாயம்? புரியுதா? 2 பாலாஜி மேலும் ஒரே சேம் டைப் ஆஃப் அஃபென்ஸ், ஒரே மாதிரியான அஃபென்ஸ், வேலை வாங்கி தர்றேன்ற மோசடி. இவராவது செட்டில் பண்ணிட்டாருன்றதை கோர்ட்லேயே சொல்லிட்டார். ஆனால் இவர் ஒன்றும் செட்டிலும் பண்ணலை. இவர் மேலே கேஸ் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டால் கவர்னரும் கொடுக்கல. ஆனால் அவர் வீட்டுக்கு ஈடி வருது. அந்த ஈடி வந்து இவர் மேலே ஏன் போல அங்கே தான் இடிக்குது. அங்கே தான் எடப்பாடி போய் காலில் விழுந்ததுனால ஏற்பட்டதுன்று நான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனாலும் இது கோர்ட்டோட டைரக்ஷனில் தானே நடக்குது. என்ன கோர்ட்டோட டைரக்ஷனே எதுவும் கொடுக்கல சார். இல்லை, இப்போ கோர்ட்டு தானே சொன்னது. நீங்கள் நோ டைரக்ஷன், அவருடைய நீங்கள் போட்டு கொடுத்துட்டோம், இதை எடுக்க போறியா அது இல்லையான்றது ஆப்ஷன் கொடுத்தாரு. ஒன்றை விட்டுக்கிட்டாரு, ஒன்று எடுத்துட்டாரு. அதனால கோர்ட்டு சாட்டிஸ்ஃபை ரொம்ப அழகாக டிஸ்போஸ்ன்னு போட்டாங்க. நோ ஸ்ட்ரிக்சர்ஸ். இன்னும் கேட்டால் ஜட்ஜி வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கோர்ட்டை மதித்து இப்படி ஒரு முடிவு எடுத்தது வந்து அது வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம், பிரச்சனை பண்ணியிருக்கலாம். சரி, நாங்கள் ஒரு பெயில் தார்மீக ரீதியாக நீங்களே ஆக்ஷன் எடுத்துருக்கலாம்லன்னு சொல்கிறாங்க. யார் நாங்கள் தான் எடுத்து நாங்கள் தான் சொல்கிறோம் சார். இது வந்து எல்லாம் அவங்க பேரில் நடந்தது. அதுக்குரிய வந்து மன்னிப்பு செட்டில் பண்ணிட்டு சுத்தமாக வரன்னு தான் வந்தார். இவங்கள மாதிரி பேச கோடியாக மகாராஷ்டிராவில் வச்சுருக்கிறவங்கலாம் சேர்ந்த உடனே கேஸை ட்ராப் பண்ணுறாங்க. பண்ணாங்களா இல்லையா? மகாராஷ்டிராவில் எல்லா மாநிலத்தில் பண்ணாங்களா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டே இப்போ கேட்குது. இந்த ஈடினா ரொம்ப யோகியமான, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ லஞ்சம் பண்ணியிருக்காங்கன்னு டெல்லிக்கு ஹைகோர்ட்டே துப்புதே, காரி துப்புதே. அதாவது ஒரு நேர்மையான வந்து ஒரு ரைடு பண்ணான்னு சொன்னால் அது பண்ணலாம். எப்படி காவல்துறை மேலே ஒரு தவறான எண்ணம் பொதுமக்களுக்கு இருக்குது, அதை விட மோசமான எண்ணம் ஈடி மேலே இருக்குது. காரணம் என்னென்னா, இது பணக்கார வீட்டுக்கு தான் போகுது. பேப்பரில் ரைடுன்னு நடக்குது வருது தவிர அதுக்கப்புறம் ரிசல்ட் ஏதாவது வந்து ஃபைனலாக முடிச்சிருக்காங்களா? ஒரு நாள் டார்னிஷ் தி இமேஜ். இதுதானே சுப்ரீம் கோர்ட்லேருந்து
இவ்வளோ கேஸை போட்டாங்க, ஒரு கேஸும் ப்ரூவ் ஆகலையே. இந்த இந்த மாதிரி கேஸ் இருக்கு பொன்முடி அவர்கள் மேலே, இந்த மாதிரி இந்த பொன்முடி மேலே பேசுனாங்க. நான் போய் கேட்கும், நீங்கள்லாம் பத்திரிகையில் 2 நாள் இப்போ பொன்முடிக்கு ட்ராப் பண்ணணும்னு யாராவது பாராட்டுன்னு தராங்கன்னு இல்லையா? இதுதான் மக்கள். இது மக்கள் மனதில் ஏதாவது மக்கள் ஒரு சைக்கலாஜிக்கலாக இந்த ஆட்சி மேலே கொஞ்சம் அதிருப்தி படுறாங்கன்னா உடனே முதலமைச்சர் வந்து அதுக்கு ராம கொடுத்தாரு. ஜெயலலிதா போல் டான்சி நிலை வாங்கினது தப்புன்னு நான் தான் முதல்ல கேட்டேன். ஆமாம், நீங்கள் 92 வாங்கினால் என்ன தப்புன்னு திமுறாக பேசின முதலமைச்சர் மாதிரி பேசலை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. சட்டப்படி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றும் பேச்சுரிமைன்றது எல்லாருக்கும் இருக்கிறது. விவாதத்துக்குரிய பொருள். இட்ஸ் அ டிபேட்டபிள் கொஸ்டின். அது வந்து தப்பா இல்லையான்றதை டிபேட் பண்ணி கோர்ட்டை நடத்தி அதுக்கப்புறம் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஆனாலும் மக்கள் வந்து விரும்பலை. அது வந்து பெண்கள் மத்தியில் ஒரு இருக்குன்றதை எங்கள் கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் தானே முதல்ல அறிக்கை விட்டாங்க. இது எலெக்ஷனில் வந்து இம்பாக்ட் ஆகாதான்? ஒன்றுமே ஆக. ஒரு நாள் நிற்கலையே. நீங்கள் 2 நாள் பேசுனீங்களே ஒழிய அதுக்கப்புறம் உங்கள் டிவி மக்கள் பதிலே அது ஒன்றும் எடுபடலையே. இன்னும் 1 வருஷம் பொறுத்து எலெக்ஷன் வரும்போது உடனே ஜனம் கேட்க, நான் சொன்ன உடனே மந்திரி சபை நீக்கிறாரு, வேறு என்ன சொல்லணும்? அவரை கொலையாக பண்ண முடியும், தூக்கிலையாக போட முடியும் பேசுவாங்க ஜனங்க. அதான் மாப் சைக்காலஜி. அதை புரிஞ்ச ஒரு தளபதி அதெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டாரு. அதனால் இந்த மேட்ரு செட்டில் ஆகிப்போச்சு. இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்தவரை இது வரைக்கும் வந்து திமுகவா அதிமுகவா இதுதான் களம் இருந்திருக்கு. இப்போ ஒரு 3வது கட்சியாக தாவக விஜய் வந்திருக்காரு. இது திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் அவருக்கு போகுமா, இல்லை அவர் வந்து திமுக மிகப்பெரிய சவாலாக இருப்பாரான்ற மாதிரி கேள்வி. அவரே சொல்கிறாரு, எனக்கு திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்கிற கதை தான் இது. நானும் திமுக ஸ்டாலின் எதுக்குறேன், நானும் திமுக எதுக்குறேன்னு சொல்லிக்கிற மாதிரி வடிவேல் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் வண்டியில் ஏறிக்கல. அந்த மாதிரி அப்போசிஷன் வண்டியில் யார் ஏறுறதுன்றதுல அவங்களுக்குள்ள போட்டி. எங்களை பொறுத்த மட்டும் இப்போ லேட்டஸ்ட் சர்வே கூட வந்துச்சு. 54% ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் முக ஸ்டாலின், 17% ஆர் சாட்டிஸ்ஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட். இது 17%, 71% ஆகிப்போகுது. மீதி இருக்கிறது 29% எதிர்ப்பு. அது கூட நாட் அகேன்ஸ்ட் எம்கே ஸ்டாலின், அகேன்ஸ்ட் லோக்கல் லீடர்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. இந்த 29ல் இவங்க எல்லாமே சேர்ந்து பங்கு போட்டுக்கணும். ஒன்றா சேர்ந்து நின்னாலும் 29% தான் விட போகுது. தனித்தனியாக நின்னாலும் இந்த 29ல் அவர் எவ்வளோ வாங்குறார், இவ்வளோ எவ்வளோ வாங்குறாருன்றது தான் பிரச்சனை. இப்போ அவங்களுக்குள்ள அதில் தான் போட்டி. எங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு சண்டையில் ஃபைனலில் வந்து நாங்கள் ஃபைனலுக்கு வந்துட்டோம். அவங்கள யார் ஃபைனலில் வந்து எங்கிட்ட நிற்கிறதுன்றதுலாம் அவங்களுக்குள்ள போட்டு அது அவங்களுக்கே விட்டுறோம். இல்லை, அவங்களுக்கே 30% வாக்குகள் இப்போ வரதா ஆதரவு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. எந்த எலெக்ஷன் வச்சு நட வச்சு பார்த்தாங்க? இல்லை, இப்போ அவங்க கருத்து கணிப்பு 30% இவருக்கு விஜய்க்கு வந்து 30%னா ஒரு ஆட்சியை தனியாக நிற்கிட்டோம், வந்துட்டு போட்டோம். 30%னா உண்மையிலே வந்து அவருக்கு இருக்குதுன்னா தனியாக நிற்கிட்டோம். அவரையும் கூட்டணி போகணும். நீங்களும் கூட்டணி தானே வச்சுருக்கீங்க? நாங்கள் கூட்டணின்றது தொடர்ந்து அண்ணா காலத்தில் 62லேருந்து கட்சி ஆரம்பிக்க நாள்லேருந்து திமுக கூட்டணி தான். துப்பாக்கி வரலாறு தெரியாமல் பேசுகிறாங்க. 1952 முதல் எலெக்ஷன்லேயே எங்களுடைய கொள்கையை ஏற்றவங்கள காமன்வெல்த் பற்றிக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அதே கூட்டணி தானே. 62லேயும் முஸ்லீம் கூட கூட்டணி வச்சோம். 67 எல்லா கட்சியோட நாங்கள் தனித்து ஜெயிக்கிறக்கூடிய வெப்ப கெப்பாசிட்டி இருந்தது. உணவு பஞ்சம், மொழி போராட்டம் இவ்வளோக்கும் மத்தியில் அப்போ கூட அண்ணா என்ன சொன்னார், ரொம்ப தெளிவாக சொன்னார். நான் பின்னுகிற வலையில் வேண்டுமானால் பின்னி இருக்கிற வலையில் எந்த மீனும் தப்ப முடியாது, வேண்டுமானால் சின்ன மீன்கள் தப்பலான்னார். அண்ணா என்ன சொன்னார், காங்கிரஸ் ஆட்சி இருக்கணுன்றதுக்காக எதுவுமே ஓட்டு ஸ்பிளிட் ஆகக்கூடாதுன்னு சொன்னார். அதை அப்போவும் கூட்டணி தான், 71லேயும் கூட்டணி தான். ஆக திமுக வந்து நான் தான் அந்த அகம்பாப்படுத்த கட்சி கிடையாது. எல்லோரும் அகாமடேட் பண்ணி போகிற ஒரு இயக்கம் தான் அது. அண்ணா கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னும் கடைப்பிடித்து வரோம். அது மட்டும் இல்லை, அந்த கூட்டணின்றது நாங்கள் வந்து 2019 தொடர்ந்து தானே வரோம். எங்களுக்குள்ள எந்த பிரேக்கும் இல்லையே. விடுதலை சிறுத்தைகள் சில மனக்கசப்புகளில் இருக்காங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் சொன்னாங்களே. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. தெளிவாக சொல்லிட்டார் அவர், மிக தெளிவாக சொல்லிட்டார். அப்பப்போ சில பேச விடுவாங்க. வெங்காயவேல் பிரச்சனை போன்ற பிரச்சனைகளில் அரசாங்க நடவடிக்கை பிரச்சனைகள் வேறு, கொள்கைகள் வேறு. 5 பேரில் ஒன்றா இல்லை. ஆனால் 5 பேரும் சேர்ந்து குத்துனா தான் அடி விழும். அதனால் அந்த கொள்கையில் இந்த கணியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்குது. இந்த விரலுடைய ஃபங்க்ஷன் வேறு, இந்த விரலுடைய ஃபங்க்ஷன் வேறு, இந்த விரலுடைய ஃபங்க்ஷன் வேறு, இந்த விரலுடைய ஃபங்க்ஷன் வேறு. ஆனால் ஒரு விரலில் ஒன்றாலும்
வார்த்தையை இப்போது மாற்றுத்திறனாளி தான் சொல்லணும். அது மாதிரி அங்கே ஆகாது. பவர்ஃபுல்லாக மொத்தமாக ஒரு கையாக இருந்து ஒரு கையை பார்க்க இருந்த தேர்தல் முடிவாக இருக்கிறோம். எதிர்த்தரப்பும் ஒரு கூட்டணி கொஞ்சம் பலமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்தது. பிஜேபி, அதிமுக, எங்களுடைய 4 வருஷம் 5 வருஷம் செஞ்சிருக்கிற பர்ஃபார்மன்ஸு, எங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறவர்கள் வந்து எதிர்க்கக்கூடியவருடைய பலவீனம் மட்டுமல்ல, அவருக்குள்ளே இருக்கிற கொள்கை மாறுபாடு, பிரச்சனைகள். இன்னும் பாருங்கள், நான் இப்போ வந்து கூட்டணின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எச்ராஜா வேறு மாதிரி சொல்கிறார். நாங்கள் தான் கூட்டணியை முடிவு பண்ணுவோம், வேட்பாளர்கள் நாங்கள் தான் முடிவிடுவோம், தொகுதியை நாங்கள் தான், இப்படி தான் ஆரம்பிக்கும். அதனால் அது அவங்க ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் தட் கேம்ப். நாங்கள் வி ஆர் கோயிங் ஸ்டடி. அதான் இப்போ அந்த எதிர்த்தரப்பை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட வாக்குகள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி ஒரு தோற்றம் பிஜேபி ஒரு காலத்தில் என்றைக்குமே ஆகாது சார், நிச்சயமாக ஆகாது. அப்படின்னா அவங்களே தண்ணி நின்று போகிறாம எதுக்காக அதிமுக கிட்ட பயமுறுத்தி பண்ணி வச்சு பண்ணுறாங்க? பிஜேபிக்கு தனியாக வந்தால் டெபாசிட் கூட வராது. இப்போ டெபாசிட் வாங்கணுன்ற ஒரு வழி போல் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க போய் அங்கே சேர்ந்ததுனால யாருக்கு பலவீனன்றது மக்கள் தேர்தல் முடிவு வந்த பிறகு நல்லா பார்த்துக்கலாம். நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும், நீங்கள் தேர்தல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாமகவோட நிலை என்ன அப்படிங்கிறது இன்னும் முழுசாக தெரியல. தேமுதிகவும் திமுகவுக்கிட்ட வராதக்காக பேச்சுக்கள் இருக்குன்ற மாதிரி வெளியில் பேசப்படுது. அது நான் சொல்ல முடியாதுங்க, தலைமை தான் சொல்ல முடியும். இப்போ இருக்கிற கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. மேலும் கூட்டணி சேர்க்கிறதா இல்லையான்றதை தலைவர் கூட்டணியில் இருக்கிறது தான் முடியும். பாமக வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால பாமக சொல்ல முடியாது சார். அரசியலே எதுவும் எப்போ நடக்கும். அப்போ கூட்டணிக்கான வாய்ப்புகள் திறந்தே இருக்கு. அதாவது வந்து 96 தேர்தலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரலாம் காங்கிரஸுக்கு கூட்டணி பேச்சு தான் நடந்தது. ஜெயலலிதாவோட நரசிம்மராவ் சேர்ந்தாருன்னு தமாகான்னு ஒரு கட்சி கூட்டணி வந்துச்சால, திடீர்னு ஒரு இதெல்லாம் வரல. அதனால் இப்போ யூகிக்க முடியாது. அதெல்லாம் அது வந்து தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. துணைவேந்தர் பிரச்சனையில் வந்து அரசாங்கம் துணைவேந்தர் நேரடியாக மோதக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய தெரியுது. அப்படிங்கும்போது இப்போ அவர் போட்டியாக அவர் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார். துணைவேந்தர் அங்கே ஊட்டியில் கூட்டம் போடுறாரு. துணைவேந்தர் கவர்னரில் பண்ணாரு. கவர்னர் தான் சொல்கிறேன். துணைவேந்தர்கள் கூட்டத்தை நடத்தினார் இல்லையா? கவர்னர் துணைவேந்தர் நடத்துறாரு. இல்லை கவர்னர் நடத்தினார். கவர்னர் துணைவேந்தர்கள் கூட்டத்தை நடத்துறாரு. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு, துணைவேந்தர்கள் கூட்டம் நடத்துறதுக்கு தனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் சொல்றாரு. கவர்னருக்கு யாரை ஒன்றா கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. இஸ் தி கான்ஸ்டியூஷனல் ஹெட். சீஃப் செக்ரட்டரி கூட கூப்பிடலாம், டிஜிபியை கூப்பிடலாம். அந்த வகையில் வைஸ் சான்சலர் வந்து கன்சல்டேஷன் கூட முடியாது. ஆஸ் அ ப்ரோ சான்சலர் கூப்பிட்றது பவர் கிடையாது. அப்படி கொண்டு தான் இட் அமௌண்ட்ஸ் டு கம்பெட்டன்ட் ஆஃப் கோர்ட். அது அப்படி சொல்லலையே அவர். கவர்னர் வந்து வைஸ் சான்சலர் கூப்பிட்டேன்னாரு. இந்த கவர்னர் அவர் வந்து கூப்பிட்டு யார் ஒன்றா கூப்பிட்டு விசாரிக்கலாம். பட் யூ கேன் நாட் கன்வே தி மீட்டிங் அஸ் தி ப்ரோ சான்சலர். அந்த வார்த்தை தான் பார்க்கணும் நீங்கள். அதில் அவர் ரொம்ப கரெக்டாக சொல்லிவிட்டு அங்கே போய் அரசியல் பேசினார். அப்போ நேற்று கூட சொல்லியிருக்காரு, 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காரு, திராவிடன்ற பேரில் அவங்க தமிழகத்தை ரொம்ப கெட்டு. சங்கராச்சாரியர் பேர் இப்போ வந்துருக்காரு. அந்த சங்கராச்சாரியர் பேர் அவர் காலில் விழுந்துருவாரு. அவருக்கு பேர் தான் திராவிடன் இருக்கு. அவர்கிட்ட முதல்ல எங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த திராவிடா நான் கடைசியில் பேர் வருது. திராவிடான்னு வருது இல்லை வருது புதுசாக. அவர் இவ்வளோ திராவிடத்தின் மேலே அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி வெறுப்பு இருக்கிறமையானால் சங்கராச்சாரியாருக்கு காலில் விடுறதுக்கு முன்னாடி அந்த பேரை எடுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவர் எடுத்த பிறகு போய் பார்த்துருக்கணும். அந்த ஸ்வாரிங் இந்த பக்கம் குருமூர்த்தி நிற்கிறார், சிம்சன் குருமூர்த்தி, ஐ மீன் சிம்சன் அவருக்கு சிம்சன் குருமூர்த்தி தொழிற்சங்க தலைவர். எங்கள் அண்ணா எடுத்து நின்றவர் அவர் 67 வயசில். அவர் ஸ்லிப் ஆஃப் தி டங் வந்துச்சு. பழைய பேர் அவர் காங்கிரஸ் தொழிற்சங்க தலைவர், சிம்சன் தலைவர். அதான் 67 எலெக்ஷனில் அண்ணா எடுத்து அவர் தான் நின்னார். இவர் ஆடிட்டருக்கு குருமூர்த்தி எல்லாம் நின்று பண்ணுறாங்க. அப்போ மாத்திரம் அந்த பேர் எடுக்கணுன்றதுல அவங்களுக்கு வரலையா சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்லிட்டேன்றதுனால கூட போட்டு அதை ஷார்ட் பண்ணி வெறும் எதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. மிக்க நன்றி. சமகால அரசியல் நிகழ்வு 2026 தேர்தல் கூட்டணிகள் பற்றி எங்களுக்கு விளக்கியதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.